ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு ஒரு புது மூவி பார்க்கலாம். வாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இவங்க தான் இந்த மூவியில் ஹீரோயின். ஹீரோயினை வந்து போலீஸ் தான் வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. நீ வந்து எக்ஸாமில் சீட் பண்ணிவிட்டு அங்கே பாரு, இதுக்கான எவிடன்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லி காமிக்கிறாங்க. அங்கே வந்து போடுறாங்க. ஹீரோயின் அவங்க பவுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அங்கேருந்து ஒரு பேப்பர் எடுக்கிறாங்க. பேப்பர் எடுத்தது கரெக்டாக வந்து அந்த சார் பார்த்துடுறாரு. பார்த்ததுக்கப்புறம் நீ தான் வந்து சீட்டிங் பேப்பர் வச்சிருக்கேங்கிறாங்க. அங்கே சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே பாரு, இதுக்கு எவிடன்ஸ் இருக்குல்ல, இந்த எக்ஸாம்லேயே சீட் பண்ணியிருக்கேன், இதுதான் வந்து லைவாக நடக்கிற ஃபர்ஸ்ட் எக்ஸாம், இதில் போய் இப்படி பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே கிளாஸ்ல இருக்கவங்க எல்லாருமே வந்து ஆளாளுக்கு ஒவ்வொரு மாதிரி பேசிக்கிறாங்க. நீ ஜீனியஸ்னு பார்த்தா, ஆனால் இவ்வளோ காப்பி அடிச்சுட்டா இவ்வளோ நாளா இவ ஜீனியஸா இருந்திருக்காங்க. நான் பண்ணலன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்பதான் அங்கிருந்து இவ சிஸ்டர் ஓடி வருவா. இதெல்லாம் பண்ண வேணான்னு சொன்னேன்ல, கடைசியில பாத்தியா நான் சொல்றதை கேட்காம இப்படி பண்ணிட்டாம்பாங்க. ஒருவேளை இவதான் என் பவுச்சை வாங்கி இவதான் அந்த பேப்பரை வச்சுட்டாலாம்பாங்க. இல்ல நாளா பண்ணலன்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவாங்க. அக்கா நீ கன்ஃபியூஸ் ஆகாதக்கா, இவதான் எனக்கு கொடுத்தாம்பாங்க. அப்ப கரெக்டா அவங்க அம்மா வந்துருவாங்க. அவ ஹீரோயின் வந்து அடிச்சிருவாங்க. நீ தப்பு பண்ணிட்டு இப்பவுமே ஒத்துக்கமா, உன் தங்கச்சி மேல பழி போட்டுட்டு இருக்கிறியா, நீ சரியான தப்பானவன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீ வந்து இனிமேல் நம்ம குடும்பத்துக்கே வராத அப்படின்னு சொல்றாங்க அவங்க அப்பாவுமே. அப்பா அக்கா தான் வந்து இப்படிலாம் பண்ணியிருக்கிறா மாதிரிதான் வந்து அவ தங்கச்சி சொல்லுவாங்க. இருந்தாலுமே வந்து இதை வந்து ஹீரோயின் வேணாம்பாங்க. அங்க சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து இவ சின்ன வயசுலயே வந்து அனிமல்ஸ் எல்லாம் கொலை பண்ணானா பெருசானதுக்கு அப்புறமா ஹியூமன்ஸ் எல்லாத்தையுமே வந்து கொலை பண்ணிடுவாங்க. அவங்க அப்பாவுமே நமக்கும் நம்ம குடும்பத்துக்கும் எந்த உறவும் இல்லைன்னு, எனக்கு இனிமேல் ஒரே ஒரு பொண்ணு தான் அப்படிம்பாங்க. இவளை கண்டிப்பா அரெஸ்ட் பண்ணணும் சாகர வரைக்கும் தண்டனை கிடைக்கணும்னு சொல்லிட்டு தான் வந்து எல்லாருமே வந்து அவங்க ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஹீரோயின் அப்படியே புடிச்சு வந்து வெளியே தள்ளி விட்டுருவாங்க. ஹீரோயின்மே நான் பண்ணலன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமே நீ நடிக்காதேன்னு சொல்லிட்டு தான் என்ன பண்ணுவான்னா, இங்க பாரு பேரண்ட்ஸே நம்புறாங்க, எல்லாருமே என் பக்கம் தான், நீ போன்னு சொல்லிட்டு தான் வந்து ஹீரோயின் அப்படியே பிடிச்சி தள்ளி விட்டுருவாங்க. ஹீரோயின் மறுபடியுமே வந்து ரீபோர்ன் ஆயிடுவாங்க 10 வயசுல தான். வந்து வீட்டுக்கு கூட்டிட்டு வருவாங்க. அப்ப இவ தங்கச்சி போய் தான் வந்து அக்கா வெல்கம் ஹோம்னு சொல்லிட்டு ஹக் பண்ணுவாங்க. கடைசியில அவ தங்கச்சியா தான் வந்து கீழே விழுந்துருவா. அவ ஒரு செயின்ல கைப்பட்டு கை வந்து கட் ஆயிரும். அக்கா தான் வந்து தள்ளி விட்டுட்டா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. வரவே இல்ல, போன லைஃப்ல நடந்துட்டு மாட்டேதான் நினைப்பாங்க. அதுக்குள்ள அவங்க அம்மா வந்து அடிச்சிருவாங்க. அதெல்லாம் இல்ல, நீ எதுவும் பேசாத சொல்லிட்டு இருப்பாங்க. ப்ரீவியஸ் லைஃப்ல நடந்த மாதிரி தான் இந்த லைஃப்லயே நடக்குது. இந்த லைஃப்லயுமே வந்து இவங்க எல்லாருமே என்னதான் பனிஷ் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க பாருங்க சர்வலைன்ஸ் கேமரா இருக்கு, நீங்க வேணா அதை வேணா செக் பண்ணி பாருங்க, யார் பண்ணான்னு உங்களுக்கு தெரியுமாங்க. அப்ப ஹீரோயின் போவாங்க. அப்ப இவ வந்து செக் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு, அக்கா நீ நான் புரிஞ்சுக்கிறேன், நீ எந்த தப்பு பண்ணல, இந்த ப்ளீடிங் வந்து தெரியாம தான் வந்துருச்சு, இதுக்காகலாம் நீ எதுவும் தப்பா நினைச்சுக்காதேன்னு சொல்லிட்டு தான் வந்து நம்ம இனிமேல் ரொம்ப சந்தோஷமாவே இருக்கலாம்னு சொல்லிட்டு இருப்பா. போதுமா, இவ பாரு எல்லாமே அவளுக்காக ஒத்துக்கிறா, ஆனா நீ ஒத்துக்கவே மாட்டேல அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால ஹீரோயினை போய் டார்க் ரூம்ல வந்து 3 நாளைக்கு வந்து அடைச்சு வச்சிருவாங்க. ஹீரோயின் அப்பதான் யார்ட்டையோ வந்து சர்வலைன்ஸ் கேமரா எல்லாத்தையுமே வந்து செக் பண்ணிட்டு இருங்க அப்படிம்பாங்க. இதே கொஞ்ச நாளைக்கு அப்புறம் நான் எல்லாத்தையுமே எவிடன்ஸா உனக்கு காமிக்குவேன் பாரு, ஒரு பெரிய கிஃப்டா இருந்தா ஹீரோயின் நினைச்சிருப்பாங்க. வளர்ந்ததுக்கு அப்புறமா இந்த தங்கச்சி ஏதாவது வந்து அதை சாப்பிட்டு இதை சாப்பிடுன்னு சொல்லுவாங்க. ஹீரோயின் வந்து ஒரு வேலைக்காரி மாதிரி தான் இது பண்ணுவாங்க. ஒழுங்கா துடைக்க மாட்டியா, அது கூட துடைக்க கூடாதா, இதா அதான்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து ஹீரோயினை வேலைக்காரி மாதிரி திட்டுவாங்க. அக்காவை திட்டுறேம்பாங்க. இது ரொம்ப நல்ல பொறுப்பான பொண்ணு போல அப்படிம்பாங்க. அங்க கரெக்டா அவங்க மேம் வந்துருவாங்க. என்னன்னா எதுக்கு வந்தீங்கன்னு கேட்டங்காட்டி, நீ அங்க உங்க கிளாஸ்ல இருக்கவங்களோட காசெல்லாம் திருடிட்டேம்பாங்க. அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் டென்ஷன் ஆயிடுவாங்க. அவங்க அம்மா போட்டு வந்து அடிச்சிருவாங்க. என்ன இப்படி எல்லாம் பழக்க வச்சிருக்க, நான் திருடலேம்பாங்க. எங்க அக்காவை தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நாங்க ஊர்லயே ரொம்ப ரிச்சானவங்க, என் பொண்ணு இருக்கு காசு திருடன்னு அவங்க அப்பா ஒரு பக்கம் வேற சொல்றாங்க. இல்ல நீ உங்க கிளாஸ் அக்கா திருடிட்டாமாங்க. சரி அக்காவோட பேக்கை செக் பண்ணா தெரிஞ்சிரும்ல அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஹீரோயினோட அவங்க அம்மா போட்டு திட்டுவாங்க. அப்பதான் பேக் எடுத்து தருவாங்க. அவங்க மேம் ஓபன் பண்ணி பார்த்தா அவங்க இருக்கிற எல்லாரோட பர்ஸுமே வந்து ஹீரோயின் பேக்ல தான் இருக்கும். அவங்க ஃபேமிலியில இருக்கவங்க எல்லாருமே வந்து ஷாக் ஆயிடுவாங்க. இவ தான் வந்து திருடி இருக்கிறா, நீ திருடிட்டு இன்னமுமே வந்து நீ ஒத்துக்காம இருக்கிறேன்னு சொல்லிட்டு குடும்பத்துல இருக்கவங்க ஆளாளுக்கு வந்து தப்பா பேசுவாங்க. மாறிடும்பாங்க. ஆனா ஹீரோயின் மாற மாட்டாங்க. எல்லாத்தையுமே முன்னாடியே வந்து வீடியோல வந்து பாத்துருப்பாங்க. ஆனாலுமே ஹீரோயினால உண்மை சொல்லாம அவங்கதான் திருட்டு பழிய ஏத்துக்கிட்டு வந்து இது பண்ணுவாங்க. அம்மா வேற ஹீரோயின் ஒரு பக்கம் வந்து போட்டு அடிப்பாங்க. இப்படியேதான் இவங்க இருக்கிறாங்க. இவ தப்பு பண்ணாலுமே தங்கச்சி மேல பழி தூக்கி போட்டுறான்னு சொல்லிட்டு ஹீரோயின் மேல தப்பான பேர் தான் வந்து உருவாக்கியிருப்பாங்க. இவ கெட்டவ அப்படியே ரொம்ப சந்தோஷப்பட்டு இருப்பா. இருந்தாலுமே இவளை வந்து சாட்டையால போட்டு ஹீரோயினை போட்டு அடின்னு அடிச்சு பிளட் வர வரைக்கும் வேற அடிச்சிருவாங்க. ஹீரோயினால முடியவே முடியாது. இதை பார்த்துட்டு இந்த தங்கச்சிக்காரி வந்து ரொம்ப சந்தோஷப்படுவா. ஹீரோயின் வந்து இவ எல்லா எவிடன்ஸும் இவ திருடுறது, நெக்ஸ்ட் வந்து அந்த பவுச்சுக்குள்ள போய் பேப்பர் ஷீட்டிங் பேப்பர் வைக்கிறாள்ல, அது எல்லாத்தையுமே வந்து ஹீரோயின் வந்து வீடியோல தான் வந்து பாத்துறாங்க. ஏன்னா இவ பண்ணன கிரிமினல் எல்லாத்தையுமே வந்து எல்லாத்து முன்னாடி வந்து இது பண்ணணும்னு, இரு நாளைக்கு எக்ஸாம் வரட்டும் அப்படின்னு தான் அவன் முடிவு எடுத்திருப்பா கெட்டவ. அப்பதான் ஹீரோயின் சின்ன வயசுலயே என்னன்னா, இவ போய் ஒரு ரூம்ல வந்து கேமரா வந்து பிக்ஸ் பண்ணிடுவா. ஏன்னா நீ பண்ற இது எல்லாத்தையுமே வந்து நான் ரெக்கார்ட் பண்ணி எக்ஸாம் அன்னைக்கு உன்னை வந்து உண்மையான மூஞ்சிய பப்ளிக் முன்னாடி காமிக்கிறேன் தான் ஹீரோயின் வந்து ஒரு முடிவு எடுத்திருப்பாங்க. இது இப்ப அதற்கான டைம் வந்துருச்சு அப்படின்னு நினைப்பாங்க. டாப் செலக்ஷன் எக்ஸாம் தான் இது வந்து லைவ் கேஸ்டாக பப்ளிஷ் பண்ண போறாங்க. இந்த எக்ஸாம்ல யார் டாப்பரா வருவாங்கன்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்க அம்மா தான் வந்து நீ எதுவும் நர்வஸ் ஆகாத, அம்மாவுக்கு நம்பிக்கை இருக்கு, நீ தான் கண்டிப்பா வந்து டாப் 1 வருவ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. ஹீரோயின் அப்படி இது எல்லாத்தையுமே வெடிக்க பார்த்துட்டு தான் இருப்பாங்க. அக்கா நீங்க எந்த பிளேஸ் வருவீங்க சொல்லுங்க, என்ன ரேங்க் எடுப்பீங்கம்பாங்க. அவ மூளைக்கு அவ கண்டிப்பா கடைசி பிளேஸ் தான் வருவா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அங்க சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து சிரிச்சிட்டு இருப்பாங்க.
பாரு இவள என்ன நினைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஆனாலுமே ஹீரோயினுக்கு வந்து ஒரு மாதிரி தான் இருக்கும். ஆனாலுமே வந்து இவ பயாலஜிக்கல் சிஸ்டரே இல்ல. ஆனாலுமே இவ ஜீனியஸ் தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இவ என்ன இவ ஜீனியஸ் இல்ல ஒன்னும் இல்ல. இவ எல்லாத்தையுமே வந்து ஃபூல் பண்ணிட்டு இருக்கா. இன்னைக்கு எக்ஸாம்ல தான் வந்து யார் ஜீனியஸ்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. யார் எங்க அக்காவை இது பண்ணாதீங்க. இல்ல அக்கா சீட்டிங் பண்ணலான்னு சொன்னா அதை நான் ஒத்துக்க மாட்டேன்னு இருக்கு. என் கை ஃபுல்லா வந்து அக்காக்கு வந்து கட் பண்ணி விட்டுட்டா. இங்க பாருங்கன்னு சொல்லிட்டு காம்பா. இங்க பாரு ஒரிஜினல் தங்கச்சியா தான் இவ்வளவு நடத்துறாங்க. ஆனாலுமே இவையா இப்படி பேட் கையா இருக்கிறா அப்படிம்பாங்க. இதெல்லாம் உண்மையாம்பாங்க. ஆமாம்மா இதெல்லாம் அக்காதாம்மா பண்ணனாம்பாங்க. அவங்க அம்மா மறுபடியுமே வந்து ஹீரோயினை தான் வந்து அடிப்பாங்க. அடிச்சுட்டு உனக்கு கொஞ்சம் கூட மூளை இல்லையாம்பாங்க. ஹீரோயின் வந்து வாட்ச் பார்ப்பாங்க. இன்னும் 45 மினிட்ஸ்ல வந்து நான் மானிட்டர்ல வந்து எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து ஹீரோயின் வந்து நினைச்சுப்பாங்க. அவங்க அப்பாவுமே வந்து இத்தனை வருஷமா நீ பண்ணன தப்ப மாத்திப்பேன்னு நினைச்சேன். ஆனா நீ மாறவே மாட்டேங்கிற. இனிமேல் உனக்கு நான் எக்ஸ்கியூஸ் கொடுக்கவே மாட்டேன். எப்ப பார்த்தாலும் நான் வந்து டிசப்பாயின்மெண்ட் தான் பண்ணிட்டு இருக்கிறேன். நீ இனிமேல் நம்ம அப்பா பொண்ணு ரிலேஷன்ஷிப்பே இல்ல அப்படி ஒன்று அப்பா இதை சொல்லாதீங்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்க. இப்படி ஒரு வார்த்தையை கேட்கும்போது எனக்கு ரொம்ப வலிக்குதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. இத்தனை வருஷமா நீ புள்ளி பண்ணிட்டு இருந்தேல இந்த எல்லாரும் முன்னாடி வந்து இவகிட்ட முட்டி போட்டு மன்னிப்பு கேளும்பாங்க. சரி அப்படின்றவாங்க. நான் முட்டி போட்டே மன்னிப்பு கேட்கறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதனால ஹீரோயின்மே அப்படியே வந்து முட்டி போட்டுட்டு தான் வந்து சாரி நான் பண்ணதெல்லாம் தப்பு தான் அப்படிங்கிற மாதிரி வந்து இருப்பாங்க. அக்கா நீ இப்படி எல்லாம் பண்ணாதக்கா எந்திரிமாங்க. எதுக்கு அவளை எந்திரிக்க சொல்றா? அவ பண்ணன தப்புக்கு அவ மன்னிப்பு கேட்கதான் ஆகணும் அப்படிம்பாங்க. ஆமா வேணாமா அக்கா பாவம்பாங்க. இவ்வளவு நல்லவளா இருக்கிறா பாத்தியா இவ்வளவு போய் நீ 2 அரை விடு அப்பதான் வந்து சரியா இருக்கும் அவங்க அப்பா சொல்லுவாரு. அங்க இருக்கிறவங்க எல்லாருமே அடிம்பாங்க. சாரிக்கான்னு சொல்லிட்டு அடிக்க போவா. கரெக்டா வந்து அங்க ப்ரொஃபசர் வந்துருவாங்க. எக்ஸாமுக்கு டைம் ஆயிடுச்சு எல்லாரும் போய் அவங்கவுங்க சீட்ல உட்காருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதனால எல்லாருமே வந்து எந்திரிச்சு அவங்கவுங்க சீட்ல உட்கார போயிடுவாங்க. அப்ப ஹீரோயினுமே வந்து அவங்க சீட்ல தான் உட்கார போயிடுவாங்க. அப்பதான் அவ தங்கச்சியுமே வந்து இரு எக்ஸாம் மட்டும் ஸ்டார்ட் ஆகட்டும் உனக்கு அப்புறம் நான் வச்சிருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து நினைப்பா. எக்ஸாமே வந்து ஸ்டார்ட் ஆயிருது. இது வந்து லைவா தான் வந்து கேஸ்ட் ஆயிட்டு இருக்குது. அப்புறம் திடீர்னு இந்த கெட்டவ எந்திரிப்பா. எங்க அக்கா வந்து சீட் பண்றா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பா. அங்க இருக்கிறவங்க எல்லாருமே வந்து என்ன சொல்றா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஏதோ நீ சீட் பண்றியாமான்னு சொல்லிட்டு லைவ்ல எல்லாருமே வந்து அவங்கவுங்களுக்கு ஆளாளுக்கு வந்து கமெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. எவ்வளவு தைரியமா இருக்கும் லைவ்லயே போய் சீட் பண்றான்னு சொல்லிட்டு. நான்லாம் ஒன்னும் சீட் பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதெல்லாம் இல்ல எங்க அக்கா வந்து சீட் தான் பண்றான்னு சொல்லிட்டு அவ பவுச்ல இருந்து வந்து ஒரு பேப்பர் எடுத்து வந்து காம்பா. இங்க பாரு இவ பேப்பரோட தான் இங்க வந்துட்டு கண்டிப்பா இவ ஜெயிலுக்கு போயிடுவா. இனிமேல் இவ வாழ்க்கை அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஒருத்தவங்க மேல பழி சொல்றதுக்கு முன்னாடி என்னன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு பழி சொல்லுன்னு சொல்லிட்டு தான் வந்து ஹீரோயின் ஓபன் பண்ணி காமிப்பாங்க. ஆனா வந்து அது பிளைன் பேப்பரா தான் இருக்கும். ரெண்டாயிரத்து ஒயிட் பேப்பரா தான் இருக்குது. இதுல எதுவுமே இல்லையே ஒருவேளை இவதான் பொய் சொல்றாளான்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற எல்லாருமே வந்து ஆளாளுக்கு ஒவ்வொரு மாதிரி பேசுவாங்க. இது எப்படி ஆச்சு ஒருவேளை இவளுக்கு கொஞ்சம் பிரெயின் இருக்குது போலன்னு சொல்லிட்டு தான் வந்து இந்த கெட்டவளுமே வந்து நினைச்சிருப்பா. அதான் இது போனா பரவாயில்ல நான் ஒரு எவிடன்ஸ் வச்சிருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தான் அங்க ஒருத்தரை கூப்பிட்டு போட்டோஸ் காமிப்பாங்க. இங்க பாருங்க இவ சீட் பண்ணதுக்கான என்கிட்ட எவிடன்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருப்பாங்க. அங்க இருக்கிறவங்க எல்லாருமே அதை பார்த்துட்டு வந்து இதை நான் கொடுப்பேன்னு எதிர்பார்க்கறேங்கிற மாதிரியே அவ பாப்பா. இங்க பாரு கண்டினியூவா நீ தப்பு பண்ணிட்டு இருக்கிற ஆமாங்க. ஆனாலுமே ஹீரோயினை வந்து வா ஜெயிலுக்கு போலாமாங்க. ஹீரோயின் வந்து அதெல்லாம் இல்லை இவன் மேல சும்மா பழி போடுறா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. நான் இதெல்லாம் நம்ப மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. அந்த போட்டோ கொடுங்க நான் என்னன்னு உங்க எல்லாருக்கும் ப்ரூவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து வாங்குவாங்க. இந்த போட்டோ நல்லா பாருங்க யார் சீட் பண்றான்னு உங்களுக்கே தெரியும். ஒரிஜினல் போட்டோ எப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவ தங்கச்சி வேற ஒரு மாதிரி இருப்பா. என்ன இது ஒரு ஒரிஜினல் பிக்சரான்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மா வேற ஒரு பக்கம் வேற ஷாக் ஆயிடுவாங்க. இந்த போட்டோ எப்படி உனக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இங்க பாரு இதுதான் நல்லா காப்பி அடிச்சது நீ தான் நான் இல்ல நீ வந்து சும்மா நடிச்சிட்டு இருக்கியா இன்னையோட ஆட்டம் எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு தான் வந்து தூக்கி போடுவாங்க. ஆனாலுமே இவ தங்கச்சி வந்து சிரிச்சிட்டு இருப்பா. சும்மா எப்ப பார்த்தாலும் வந்து என் மேல பழி தூக்கி போட்டிருக்கேன். இது இந்த எக்ஸாம்ல இருக்கிறது வந்து மானிட்டர்ல எல்லாமே போடுறேன் அப்படிங்காங்க. மானிட்டர்ல வந்துச்சுன்னா யாரு சீட் பண்ணலான்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரிஞ்சிடும். ஒருவேளை இவதான் சீட் பண்ணிருப்பான்னு அங்க இருக்கிறவங்க எல்லாருமே பேசுவாங்க. கடைசியில வந்து ப்ரீவியஸ் லைஃப்ல வேணா என்ன வந்து நீ ஜெயிலுக்கு போற மாதிரி சாகிற மாதிரி பண்ணிருப்பேன். ஆனா இந்த லைஃப்ல பண்ண முடியாதுன்னு கரெக்டா அந்த வீடியோவுமே வந்து பிளே ஆயிட்டு இருக்கும். பாத்தியா இந்த வீடியோ பாருன்னு சொல்லிட்டு நீ இப்ப ஜெயிலுக்கு போற அக்கா அப்படின்லாம் சொல்லிட்டு இருப்பா. ஆனா அங்க இருக்கிற வீடியோஸ்ல எல்லாத்தையுமே வந்து இவ தங்கச்சி பண்ண தப்பு எல்லாம் தான் வந்து பிளே ஆயிட்டு இருக்கும். ஆனாலுமே வந்து ஹீரோயின் வந்து அப்படியே சிரிச்சுட்டே தான் இருப்பாங்க. இத்தனை நாளா இவ தப்பு பண்ணிட்டு இவ வந்து இதை பொய் சொல்லியிருக்காளான்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு ஒரு மாதிரி பேசுறேன். அவங்க அம்மாவுமே வந்து என்ன பத்திமா பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. இதை பார்த்துட்டு தான் வந்து இவ அப்படியே ஒரு நிமிஷம் வந்து ஷாக் ஆயிடுவா. ஏன்னா இந்த பவுச்சுக்குள்ள இவ பேப்பர் வச்சது எல்லாமே வந்து பிளே ஆயிரும். எல்லாருமே இவங்க எல்லாம் பாத்துருவாங்க. அப்ப இவ தான் எல்லா தப்பு பண்ணிருக்காளா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இல்ல இதுமே பொய் தான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. அது இல்ல இன்னொன்னு பாருங்கன்னு சொல்லுவாங்க. இவ காசு திருடி ஹீரோயின் பேக்ல வச்சது அந்த வீடியோவுமே இதுலதான் இருக்கும். அவங்க அம்மா வந்து இது எல்லாத்தையுமே நீதான் பண்ணியா அம்மா நாளா பண்ணலமா அக்காதாமா இது எல்லாத்தையுமே வந்து ஏதோ செட் பண்ணி இருக்கிறா அப்படிங்கிற சொல்லுவாங்க. ஐயோ இந்த எக்ஸாம்ல இவதான் பிட் அடிச்சிருப்பா அதுமே வந்து இதுலதான் இருக்கு என்ன இங்க நடந்துட்டு இருக்கு எனக்கு ஒண்ணுமே புரியலையே அப்படிம்பாங்க. இதெல்லாம் எப்படி இது எல்லாமே வந்து இவதான் பண்ணிருக்கிறா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இந்த வீடியோ வந்து உண்மையாமாங்க. அம்மா இது எல்லாமே வந்து யாரோ எனக்காக பண்ணன சதி அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதனால அவங்க அம்மாவுமே வந்து அந்த பென் டிரைவ கீழே புடுங்கி வந்து போட்டு உடைச்சிருவாங்க. இது எல்லாமே ஏஐனாலதான் வந்து டெவலப் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிடுவாங்க. சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஆளாளுக்கு ஒவ்வொரு மாதிரி வந்து பேச ஆரம்பிச்சிருவாங்க. தங்கச்சி வந்து யாரோ என் மேல பழி போடுறதுக்காக தான் இப்படி பண்ணிருக்காங்க. அக்கா வந்து 10 வருஷமா என்னை வந்து தொலை பண்ணிட்டு தானே இருந்தாங்க. அவங்க அம்மாவுமே வந்து 10 வருஷமா இவளை நீ வந்து புள்ளி பண்ணிட்டு தானே இருந்தா இப்போமா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க.
எதா இருந்தாலும் நீங்க என் மேல தான் வந்து பழி சொல்லுவீங்களாம்பாங்க. என்ன நான் பழி சொல்றேன் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லுவாங்க. சின்ன வயசுல இருந்தே இவளுக்கு எவ்ளோ நீ தப்பு பண்ணியிருக்க, எவ்ளோ நாங்க பொறுத்துட்டு இருந்திருக்கோம். இப்பவுமே வந்து வீடியோ எவிடன்ஸுமே இது பண்ணிட்டு இருக்கிறியா? சின்ன விஷயத்த போய் பெருசுங்கிற. என்னம்மா உங்களுக்கு எல்லாமே வந்து சின்ன விஷயமாம்பாங்க. சைஸ்ல இருக்கிறத மலை மாதிரி பெருசாக்காதேம்பாங்க. நான் வீட்டுக்கு வந்தப்ப வந்து நான் கேமராவ பாருங்கன்னேன். ஆனாலுமே பார்க்காம என்ன டார்க் ரூம்ல போட்டு சாப்பாடு கூட இல்லாம எனக்கு ப்ளீடிங் வர வரைக்கும் ஆக்குனீங்கல்ல. அப்பவுமே வந்து அவ சொன்னது தானே இது. நான் வந்து காசு திருடலன்னு சொன்னதுக்கு என்ன எப்படி அடிச்சீங்க? அதுவுமே உங்களுக்கு சின்ன விஷயம் தானம்பாங்க. இங்க பாரு இப்படியெல்லாம் பாஸ்ட்ல நடந்ததெல்லாம் பேசிட்டு இருக்காத. இதெல்லாம் எப்பவோ நடந்தது அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க. இப்பதான் எவிடன்ஸ் இருக்குல்லேம்பாங்க. ஆனா அவ தங்கச்சி வந்து என்ன நடந்தாலும் எங்க அப்பா அம்மா என் சைடு தான் இருக்காங்கன்ட்டு ஒரு பக்கம் வேற சந்தோஷமா இருப்பா. அப்பதான் அந்த பென்ட்ரைவ் ரிப்பேர் பண்ணி தர முடியுமாம்பாங்க. கொஞ்ச நேரம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுவாங்க. ஐயோ கொஞ்ச நேரம் தானேம்பாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்க. சீட் பண்ணாங்களோ அவங்க ஜெயிலுக்கு போயிருவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க. இவளுக்கு ஒரு பக்கம் வேற பயமாவே இருக்கும். அக்காவுக்கு வந்து பைத்தியம் பிடிச்சிடுச்சு போலமா, வேணாமா இதெல்லாம் வேணாம், நடிக்கிறா இன்னுமே நடிச்சிட்டு இருக்காத, நிறுத்து, இவ்வளவு தப்பு பண்ணிட்டு வந்து உன் தங்கச்சி மேல பழி போடுறியான்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து ஹீரோயினை தான் வந்து தப்பு சொல்லிட்டு இருப்பாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாங்கிற மாதிரி ஹீரோயினுமே சொல்லிடுவாங்க. அவ தங்கச்சி வந்து ஐயோ பார்த்தா எல்லாமே தெரிஞ்சிருமேன்னு சொல்லிட்டு தான் கேட்பாங்க. இன்னும் 5 மினிட்ஸ்ல ரெடி ஆயிரும்பாங்க. அம்மா இதெல்லாம் பார்க்க வேணாமா, என்னதான் இருந்தாலும் நம்ம ஃபேமிலில இருந்து ஜெயிலுக்கு போனா நம்ம ஃபேமிலி பேர் தாமா கெட்ட போயிடாயிரும், வேணாமா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. இல்ல இவ என்னன்னு பத்தி தெரியட்டும் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க அப்பாவுமே வந்து சொல்லியிருப்பாரு. ஆனாலுமே இவளுக்கு வந்து ஒரு மாதிரி தான் இருக்கும். யார் பிடிவாதமா இருக்கிறாங்களோ இன்னைக்கு தெரிஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. வீடியோ ரெடி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. இவ தங்கச்சிக்கு வேற ஒரு மாதிரி பதட்டமாவே இருக்கும். அப்பதான் வந்து நான் தான் எல்லாம் பண்ணனேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுவாங்க. இவ தான் எல்லாம் பண்ணனாலான்னு சொல்லிட்டு தான் வந்து இது பண்ணுவாங்க. எதுக்கு என் அக்காவுக்காக தான் நான் பழி எல்லாத்தையுமே என் மேல தூக்கி போட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. என்ன ஜெயிலுக்கு போயிடுறேன்பாங்க. இங்க பாரு அவளுக்காகலாம் நீ ஒன்னும் பழிய தூக்கி போட்டுக்க தேவையில்லை, யாரு தப்புன்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம கண்டுபிடிக்கலாம், வெயிட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க அம்மா சொல்லியிருப்பாங்க. வேற பென்ட்ரைவ் ஓகேவாயிருச்சு, ஒரு நிமிஷத்துல ரெடி ஆயிருமாங்க. ஐயோ ஒரு நிமிஷமா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஒரு நிமிஷத்துல என்ன நடக்கும்னு சொல்லிட்டு இவ வேற ஒரு பக்கம் வேற இதா இருப்பா. ஒருவேளை உண்மையாவே இது யார் பண்ணான்னு சொல்லிட்டு அங்க வேற கமெண்ட்ஸ் போயிட்டு இருக்கும். அங்க சுத்தி இருக்கிறவங்க வேற ஒவ்வொரு மாதிரி வேற பேசிட்டு இருப்பாங்க. ஆளுக்குள்ள அவர் வந்து கார்டு வந்து ரெடி பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. ஐயோ ரெடி ஆயிடுச்சான்னு சொல்லிட்டு போவா. அம்மா அம்மா போகாதீங்க அப்படிங்கிற மாதிரி பேசாம யாருன்னு சொல்லிட்டு போய் பார்க்கட்டும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. நீ சிரிக்காத, யார் சீட் பண்ணான்னு தெரிஞ்சிரும். ஆளாளுக்கு வந்து ஒவ்வொரு மாதிரி தான் வந்து அங்க டிஸ்கஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. ஆனாலுமே இந்த கெட்டவளுக்கு வேற ஒரு பக்கம் வேற ஒரு மாதிரி பயமா வேற இருக்கும். ஒருவேளை இவர் தான் பண்ணிருப்பாளோன்னு சொல்லிட்டு அங்க இருக்க நினைப்பாங்க. இல்ல தங்கச்சி வந்து ரொம்ப நல்லவதான் அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்டா அவங்க அம்மாவை போய் தடுத்து நிறுத்துவா. இவளுக்கு ஆக்டிவிட்டி எல்லாம் அப்நார்மலா இருக்கு, ஒருவேளை எல்லாரும் சொல்ற மாதிரி இவதான் பண்ணிருப்பாளான்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவுக்கு ஒரு நிமிஷம் தோணும். இருந்தாலுமே அவங்களும் போய் சிசிடிவி ஃபுட்டேஜ் பாக்கலான்னு போவாங்க. ஆனாலுமே பார்த்துட்டு அவங்க ஷாக் ஆயிடுவாங்க. என் தங்கச்சி பயந்து போயிருப்பா. அவங்க அம்மா வந்து இன்னும் ரெடி ஆகலையான்னு திட்டுவாங்க. வீடியோ இன்னும் ரெடி ஆகல, நம்ம ஒரு பிளான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து எக்ஸாம்லாம் முடிஞ்சிருச்சு, எல்லாரும் பேப்பர்லாம் வந்து சப்மிட் பண்ணணும். இந்தங்க நான் என் பேப்பரை வந்து ஹேண்ட் ஓவர் பண்றேன், என்ன பார்த்து தான் வந்து இவ காப்பி பண்ணியிருக்கிறா, இதை நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுவாங்க. நீ தான் என்னை பார்த்து வந்து அப்படியே காப்பி பண்ணன, இனிமேல் வந்து நீ மாட்டிக்குவ பாரு அப்படிங்கிற மாதிரி தான் இவ அக்காவை பார்த்து வேற பேசிட்டு இருப்பா. என்ன மானிட்டர்ல தெரியும் பஃபர் ஆகும்னு சொல்லிட்டு ஏதோ எவிடன்ஸ் இருக்குன்னு நினைச்சிட்டு இப்போ நீங்க பேப்பரை பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க, ரெண்டையுமே வந்து நீங்களே விட் பண்ணி பாருங்க. ஆமா ரெண்டும் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கு, ரெண்டுமே வந்து 99% வந்து ஒரே ஆன்சரா தான் இருக்கு அப்படிம்பாங்க. அங்க சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் எப்படி ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கும்பாங்க. அவங்க அம்மா வந்து ஹீரோயினை தான் வந்து அடிப்பாங்க. நீ பேசாம ஜெயிலுக்கு போ, இவ்வளவு ஜெயிலுக்கு போறதா நல்லது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. இவ தங்கச்சிக்கு அப்படியே ஒரு நிமிஷம் வேற சிரிப்பா வேற இருக்கும். அம்மா என்னன்னு தெரியாம பேசாதீங்கம்பாங்க. எப்படி 2 பேர் பேப்பர்லயும் ஒரே மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு தான் வந்து அங்க சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பேசிட்டு இருப்பாங்க. சரி அப்ப வந்து இல்லைன்னு சொல்றீங்கல்ல, நான் ப்ரூஃப் பண்றேன்னு சொல்லிட்டு தான் தங்கச்சி வந்து ஃபர்ஸ்ட் நான் வந்து இதை ஆரம்பிச்சேன், ஒன்னு கொஸ்டின் விட்டுட்டா இவ்வளவு அதே பண்ணிருக்காளான்னு பாருங்கம்பாங்க. அவங்க அம்மா வந்து திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. இவன் மேலதான் மறுபடியும் பழி போட்டு அப்பா அம்மா எல்லாருமே வந்து பேசுவாங்க. ஹீரோயினுக்கு வந்து கடுப்பாகும். இருந்தாலுமே வந்து சரி விடுங்க, நான் ஒன்னு சொல்றேன், இந்த ஒரு கொஸ்டின் நான் விட்டுருக்கேன்ல, அதுக்கு ஆன்சர் என்னன்னு இவளுக்கு தெரியல, இவ்வளவு வேணா சொல்லுங்க, அப்ப யார் காப்பி பண்ணான்னு தெரிஞ்சிருமாங்க. அவன் தங்கச்சி வந்து திருன்னு முடிச்சிட்டு இருப்பா. இங்க பாரு அப்பதான் இவதான் நிறைய வருஷம் வந்து என்ன காப்பி பண்ணிட்டு இருக்கான்னு இன்னைக்கு எல்லாரும் முன்னாடி தெரிஞ்சிருன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஒரு பக்கம் வேற யோசிச்சுட்டு இருந்துட்டு சொல்லு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. அப்ப வந்து நீ தான் காப்பி பண்ண அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. அப்புறம் எல்லாருமே அங்க இருக்கிறவங்க எல்லாருமே ஆன்சர் சொல்லுவாங்க. அப்ப வந்து அதெல்லாம் இல்ல அப்படிங்கிற மாதிரி தான் வந்து அவ தங்கச்சி வேற கத்துவா. இல்ல இப்ப என்ன உனக்கு பயமா இருக்காம்பாங்க. அவங்க அப்பா வந்து ஹீரோயின் தான் வந்து சும்மா இங்க பிரச்சனை பண்ணிட்டு இருக்காத, உன்னோட ஹேபிட்னால உன் தங்கச்சி இதுதான் ஃபாலோ ஆகுதும்பாங்க. உங்களுக்கு எப்பவுமே நான் தானே தப்பு, இவகிட்ட ஆன்சர் சொல்ல சொன்னேன், அதாவது சொல்ல மாட்டேங்கிறா, அதை பத்தி எல்லாம் நீங்க கேட்க மாட்டீங்களேம்பாங்க. என்னதான் இருந்தாலும் அவன் தங்கச்சிம்பாங்க. அங்கதான் வந்து நாங்க வீடியோ ரெடி ஆயிடுச்சுமாங்க. அப்பனா பெரிய ஸ்கிரீன்ல போடு, அவன் மூஞ்சி எல்லாத்துக்குமே காமிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அவ தங்கச்சி வந்து வேணான்னு இருப்பா. இல்ல பப்ளிக்கா வந்து உன்னை இப்படி குறை சொல்ற வந்து கண்டிப்பா தெரியணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இருந்தாலுமே அவ தங்கச்சி வந்து வேணான்னு இருப்பா. பேசாம இந்த கெட்டவளை பத்தி எல்லாத்துக்கு முன்னாடி சொல்லி இவளுக்கு பனிஷ்மெண்ட் வாங்கி கொடுக்கணும் தான் அவங்க அம்மாவுமே சொல்லிட்டு இருப்பாங்க.
அப்பாவுமே வந்து இங்க பாரு இவ மாதிரி ஒருத்திலாம் அக்காலாம் இல்ல. இவள நம்ம கண்டிப்பா எனக்கு எல்லாரும் முன்னாடி சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. உங்க 2 பேருக்கும் கொஞ்சம் கூட அறிவே இல்லைங்க. ஹீரோயின் ஒரு பக்கம் வேற சொல்லிட்டு இருப்பாங்க. பேசாம இரு. அம்மா சொல்றதே கரெக்ட் தான். இவ எப்படியாப்பட்டவன்னு எல்லாரும் முன்னாடி காமிச்சு இவள ஜெயிலுக்கு அனுப்பணும்பாங்க. அவங்க அம்மாவுமே வந்து கேமரா வந்து ஆன் பண்ணிருவாங்க. ஆன் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து என்ன இதுன்னு சொல்லிட்டு அப்படியே எல்லாருமே ஒரு நிமிஷம் வந்து அப்படியே ஷாக் ஆயிருவாங்க. தங்கச்சிக்காரி தான் பார்த்து வந்து அக்காவை பார்த்து வந்து எழுதிட்டு இருப்பா. என்ன இது நீதான் காப்பி பண்ணையா அப்படிம்பாங்க. பாருங்க கண்ணு முன்னாடி அவங்க எவிடன்ஸ் இருக்குல்ல அப்படிம்பாங்க. இருந்தாலுமே அவங்க அப்பா அவ்வளவுதான் வாயை மூடுவாங்க. ஒழுங்கா சொல்லுங்காட்டி அப்ப தங்கச்சி தான் வந்து எக்ஸாம்ல சீட் பண்ணியிருக்கா. நம்ம எல்லாம் என்ன பைத்தியமா கண்ணில் பாக்குறதுக்குன்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு வந்து ஒவ்வொரு மாதிரி பேச ஆரம்பிச்சிருவாங்க. இவதான் இத்தனை வருஷமா அக்காவை பார்த்து காப்பி அடிக்கிறான்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவுமே ஒழுங்கா எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. முன்னாடி எவிடன்ஸ் இருக்கு. அவகிட்ட என்ன எக்ஸ்பிளைன் கேக்குறீங்கன்னு ஹீரோயின் ஒரு பக்கம் வேற சொல்லிட்டு இருப்பாங்க. இது எல்லாமே உங்க பொண்ணு தான் சொல்லிட்டு இருப்பாங்க. கரெக்டா போலீஸ் வந்துருவாங்க. இப்போ நாங்க இன்வெஸ்டிகேட் பண்ணோம். நாங்க வந்து அரெஸ்ட் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சரி அரெஸ்ட் பண்ணிக்கங்கம்பாங்க. அவ தங்கச்சியை தான் வந்து அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. ஒரு நிமிஷம் இருங்க நல்லா இன்வெஸ்டிகேட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வந்து நீங்க சொல்லுவாங்க. நீங்க ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிட்டீங்க. என் பொண்ணு மேல யாரோ பழி போடுறாங்கம்பாங்க. அவளும் ஆமா வழி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. முன்னாடி எவிடன்ஸ் பார்த்தாலுமே நாங்க நம்ப மாட்டீங்கல்ல. அப்ப தங்கச்சி சொல்லுவா நீ வந்து ஏஐல யூஸ் பண்ணி தான் வந்து இவன் மேல வந்து பழி போடுறேன்னு சொல்லிட்டு ஃபேமிலி ஃபுல்லாவே வந்து சொல்லுவாங்க. என்ன பண்ணாலுமே நான் தான் பண்ணேன்னு சொல்லுவீங்க. உங்க ப்ரீஷியஸான டாட்டரை வந்து நீங்க நம்பவே மாட்டீங்கல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இந்த வீடியோ ஏஐன்னு சொல்றீங்களா அதுக்கு ஏதாவது எவிடன்ஸ் இருக்கான்னு ஹீரோயின் கேட்பாங்க. அதெல்லாம் இல்ல நான் ஜெயிலுக்கு போகணும்னு சொல்லிட்டு தான் வந்து நீ இப்படி எல்லாம் பண்ற அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. கேமராவை பார்த்து நம்பாதவங்க இப்படி எல்லாம் இது பண்றீங்களா அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. அவங்க அப்பா வந்து நீ வாய மூடு நான்சென்ஸ் மாதிரி பேசிட்டு இருக்காத இது எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் ஏதோ ஒரு வீடியோ எவிடன்ஸ் வச்சு இது பண்ணிட்டு இருக்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்க வந்து இல்ல அதுக்கு ப்ரூஃப் கொடு இது அதுன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. நீங்க ஒரு நிமிஷம் இருங்கன்னு சொல்லிட்டு அங்க ஒருத்தர் வந்து வந்து இது ஒரிஜினல் வீடியோவா ஏஐன்னு சொல்லி செக் பண்ண சொல்லியிருப்பாங்க. இது வந்து ஒரிஜினல் வீடியோ தான் ஏஐலாம் இல்ல அப்படிங்கிற மாதிரி வந்து கண்டுபிடிச்சிருவாங்க. கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா வந்து இவ அப்படியே முட்டி போட்டு கீழே விழுந்துருவா. விழுந்து வந்து கதறி அழுகுவா. இப்ப தெரிஞ்சிருச்சா இப்ப எல்லாமே முடிஞ்சிருச்சு இப்ப யாருன்னு சொல்லி இது மட்டும் இல்ல இன்னும் கொஞ்சம் இருக்குது பாருங்கன்னு சொல்லிட்டு தான் ஹீரோயின் ப்ளே பண்ணுவாங்க. இப்படி என்ன வீடியோனா அவங்க வந்து அந்த பர்ஸ்குள்ள வந்து ஒரு லெட்டர் வச்சாங்கல்ல அதை வந்து ஹீரோயினும் பார்த்துட்டு தான் இருப்பாங்க. இவ அப்படியே ஓபன் பண்ணி பார்த்துட்டு சந்தோஷமா இருப்பா. என்ன செக் பண்ணிட்டேன் பவுச்ச குடும்பாங்க. இல்ல எக்ஸாமுக்கு தான் டைம் இருக்குல்லக்கா நான் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு தரேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. இதுமே வந்து இவங்க அம்மாவுக்கு வந்து தெரிஞ்சிடும். இங்க பாரு இவதான் எல்லாத்தையுமே பண்ணியிருக்கா இவ ரொம்ப மோசமான லேடி போல அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஆளாளுக்கு ஒவ்வொரு மாதிரி வந்து பேச ஆரம்பிச்சிருவாங்க. நான் தான் இவ்வளவு நாளா தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். என் சொந்த பொண்ணை நம்பாம வளர்த்த பொண்ணுக்காக என் சொந்த பொண்ணவே வந்து இப்படி பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ஒரு பக்கம் வேற ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. கமெண்ட்ஸ் வேற ஆளாளுக்கு ஒவ்வொரு மாதிரி வேற கழுவி ஊத்துவாங்க. இவ பாரு இவளை நம்பி இது வரைக்கும் கூட்டிட்டு வந்துருக்கீங்க இவனால எல்லாருக்குமே அசிங்கம் தான் இதான்னு சொல்லிட்டு இப்படி குடும்பத்துல இருக்கிறவங்கன்னு சொல்லிட்டு இப்படி பேசிட்டு இருப்பாங்க. அவங்க அம்மா வந்து ஹீரோயினை போய் ஹக் பண்ணிப்பாங்க. நான் இத்தனை வருஷமா பண்ண தப்புதான் மன்னிச்சிரு அம்மாவும் மன்னிச்சிருப்பாங்க. அதெல்லாம் முடியாது ரொம்ப லேட் ஆயிருச்சு வந்து அவங்க அம்மா வந்து மன்னிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுவாங்க. கமெண்ட்லேயே ஆளாளுக்கு வந்து இங்க அடாப்ட் பண்ண பொண்ணுக்காக சொந்த பொண்ணை கஷ்டப்படுத்துறாங்களேன்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருப்பாங்க. நான் இவ்வளவு நாளா சீட் பண்ணலான்னு நினைக்கல அப்படிம்பாங்க. இவ்வளவு நாங்க வந்து அரெஸ்ட் பண்றோம் இவ்வளவு நாங்க ஜெயிலுக்கு கூட்டிட்டு போறோம் இவ லைஃப் ஃபுல்லா வந்து ஜெயில தான் இருப்பாங்க. இவ ஜெயில இருந்தா மட்டும் பத்தாது இவ சாகிற அளவுக்கு தண்டனை கொடுங்கன்னு சொல்லிட்டு தான் வந்து அங்க இருக்கிறவங்க எல்லாருமே இவ சாகணும்னு இருப்பா. அப்பதான் வந்து இவ காலில் விழுந்து அவங்க அக்கா கிட்ட வந்து நான் பண்ணது தப்பு தான் மன்னிச்சிரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஹீரோயின் வந்து அதெல்லாம் மன்னிக்க முடியாது நீ பண்ண தப்புக்கு தண்டனை அனுபவி போ அப்படிங்கிற மாதிரி வந்து ஹீரோயின்மே வந்து சொல்லிடுவாங்க. போலீஸ் கரெக்டா கூப்பிடும் போது வந்து அம்மா காப்பாத்துங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதெல்லாம் இல்ல நீ இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்க நான் காப்பாத்த மாட்டேன்னு சொல்லுவாங்க. அவங்க அப்பாவை போய் காப்பாத்துங்க ஏப்பா நின்னுட்டே இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா காதுல போய் சொல்லுவா. இவ்வளவு நாளா மறைச்சு வச்சிருக்க விஷயத்த அம்மா கிட்ட சொல்லிடுவேன்பா. சரி இவளுக்கு நாங்க பெயில் அப்ளை பண்றோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. என்னங்க எதுக்கு அப்ளை பண்றீங்க என்னதான் இருந்தாலும் நம்ம வளர்த்த குழந்தை இந்த சின்ன வயசுல போய் ஜெயில போட்டா அவளோட ஃபியூச்சர் பாதிக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவுமே பிரெயின் வாஷ் பண்ணுவாங்க. அவங்க அம்மாவுமே பெயில் கொடுங்க சின்ன வயசுல ஜெயில போடாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஹீரோயின் அப்பதான் வந்து ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. போன லைஃப்ல என்ன ஜெயிலுக்கு அனுப்பலான்னு இருக்கும்போது இப்ப இவங்க 2 பேருமே அதை பத்தி பேசவே இல்லை நின்று பார்த்துட்டு தான் இருந்தாங்க. ஆனா இந்த லைஃப்ல பாரு இவள் ஜெயிலுக்கு போறேன்னு பெயில் கேட்கறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதுல இருந்தே தெரியுது அவங்கதான் உண்மையான ஃபேமிலி நான் அவங்க ஃபேமிலியே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ஹீரோயின் ரொம்ப வந்து அப்படியே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. சரி நீங்க எல்லாரும் தானே ஃபேமிலி அப்படியே இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. அப்பா வந்து சொல்லுவாரு அவளை ஜெயிலுக்கு அனுப்ப நம்ம குடும்பத்துக்கு கெட்ட பேர் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சரி நீங்க என்ன நினைக்கிறீங்க நல்லா தெரியுதுமாங்க. இருந்தாலுமே அவங்க அப்பா மறுபடியுமே வந்து ஹீரோயினை தான் வந்து குறை சொல்லிட்டு இருப்பாரு. இவ்வளவு வருஷமா என்ன நான் உன்னை பாத்துக்கல உனக்கு பேக்கெட் பண்ணி தந்த லக்ஸுரியான வீட்டுல தானே இருக்க வச்ச டியூஷன் ஃபீஸ் எல்லாம் கொடுத்தேன்ல 10 மில்லியன் கிட்ட கொடுத்துட்டேம்பாங்க. எனக்கு பேக்கெட் பண்ணி கொடுத்தீங்களா 10 மில்லியனா இத்தனை வருஷமா எனக்கு நான் ஒரு டீசென்டான ட்ரெஸ் கூட போடல லக்ஸுரியான வாழ்க்கை வாழவே இல்லை ரூமே இல்லை தெரியுமா. இவ என் காசு லக்ஸுரியான ரூம் எல்லாத்தையுமே வந்து புடுங்கிக்கிட்டா. இவ வந்ததுக்கு அப்புறம் நான் ஒரு இருட்டு ரூம்ல தான் இருந்தேன் தெரியுமா. இவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியுமா. டியூஷன் கூட ஃபீஸ் இல்லாம அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. இது எல்லாத்தையுமே வந்து இவ தான் வாங்கியிருப்பா. அவங்க அம்மா வேற என்ன நீ சொல்றேன்னு சொல்லிட்டு வந்து ஷாக் ஆயிருப்பாங்க. என்ன ஒழுங்கா சொல்லி இது எல்லாத்துக்கும் காரணம் இவங்களோட அடாப்ட் பண்ண பொண்ணு தான் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்லிடுவாங்க. என் பொண்ணை கஷ்டப்படுத்தி இவ்வளவு நாள் நீ எல்லாத்தையும் திருடிட்டு இருந்தியாமாங்க. அப்பதான் இவன் முட்டி போட்டு அம்மா நான் பண்ணது தப்புதாமா ஏதோ ஒரு கன்ஃபியூஷன்ல பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ கெஞ்சிட்டு இருப்பா. நீ வாய மூடி சொன்னது போதும்
குழந்தையவே வந்து இத்தனை வருஷமா நீ கஷ்டப்படுத்திட்டு இருக்கையில உண்மையாவே உன்னால வந்து நான் ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் ஆயிட்டேன். உன்னை போய் இத்தனை வருஷமா வளர்த்தது என் தப்பு தான். இவள ஜெயிலுக்கு அனுப்பிருங்க. இவள ஜெயிலுக்கு கூட்டிட்டு போங்க. உங்க அம்மா நான் உன் பொண்ணு அப்படிம்பாங்க. பொண்ணுலாம் சொல்லாது. இப்படியாப்பட்ட ஒண்ணு என் பொண்ணு எனக்கு தேவையில்லைம்பாங்க. இவ அப்படியே கதறி கதறி வந்து அழுக ஆரம்பிச்சிருவா. அப்பா நீங்களுமே பேச மாட்டீங்க போல. இதனால நான் ஏதாவது பண்ணனாதான் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவன் என்ன பண்ணுவானா அவங்க அம்மாவை தள்ளி விட்டுட்டு அங்க இருக்கிற ஒரு கத்தி எடுத்துருவா. என்னன்னா வந்து இது எல்லாத்துக்கும் காரணம் நீ தான். அதனால உன்னை கொலை பண்ணாம விட மாட்டேன்னு சொல்லிட்டு தான் வந்து ஹீரோயினை வந்து கொலை பண்றேன்னு சொல்லிட்டு கத்தி எடுத்துட்டு போவா. அப்ப வந்து ஹீரோயினோட அம்மா வந்து குறுக்க வந்துருவாங்க. அதனால அவங்கள வந்து குத்திடுவா. அப்பதான் வந்து ஐயோ அம்மாவை குத்திட்டேனேன்னு சொல்லிட்டு இவ அப்படியே ஒரு நிமிஷம் வந்து பயந்து போயிடுவா. ஹீரோயின் வந்து அம்மா உங்களுக்கு ஒன்றும் ஆகாதுமா, எந்திரிங்க எந்திரிங்க, நான் ஆம்புலன்ஸ் கால் பண்றேன்பாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் இத்தனை வருஷமா உன்னை நான் புரிஞ்சுக்காம போயிட்டேன், என் தப்பு தான், நான் இனிமேல்லாம் இருக்க மாட்டேன், இனிமேல் நீ மிச்சம் இருக்கிற வாழ்க்கையிலையாவது நீ சந்தோஷமா இருக்கணும், நான் பண்ணன தப்புக்காக தான் அம்மாவுமே வந்து சீக்கிரமா உன்னை விட்டு போறேன், நீ இனிமேல் சந்தோஷமா இரு அப்படின்னு சொல்லுவா. அம்மா உங்களுக்கு எதுவும் ஆகாதுமா ஆகாதுமான்னு சொல்லிட்டு ஹீரோயினுமே வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. ஆமா நீங்க கண்ணை துறங்க கடைசியில் அவங்க அம்மாவுமே வந்து இறந்துடுவாங்க. ஹீரோயின் வந்து கதறி கதறி வந்து அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. கடைசியில் அவங்க அம்மாவோட பாடியை வந்து தூக்கிட்டு போயிடுவாங்க. ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்ணி வந்து அழுதுட்டு இருப்பாங்க. ஐயோ என் கையாலே தெரியாம எங்க அம்மாவை வேற கொண்டுட்டேனேன்னு சொல்லிட்டு இவ வேற ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருப்பா. இத்தனை தப்புக்கு காரணம் நீ தான், இவ்வளவுலாம் சும்மா விடாதீங்க, இவளை கொண்டு போய் ஜெயிலில் அரைச்சி கொலை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு தான் சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. இல்லையுமே இவள் இப்படியாப்பட்டவளெல்லாம் இருக்கக்கூடாது, இவளெல்லாம் கொலை பண்ணிடணும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருப்பாங்க. அதனால வந்து இது எல்லாத்துக்கும் போதுமா, இவங்கெல்லாம் இப்படி பேசுறாங்க, இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் சொல்லிட்டு மறுபடியுமே ஹீரோயின் கிட்ட தான் சொல்லுவாங்க. ஏன்னா பைத்தியமா நீ பண்ண தப்புக்கு தான் நீ இப்ப ஜெயிலுக்கு போற அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. நிறைய தப்பு பண்ணியிருக்க, அது எல்லாத்துக்குமே எவிடன்ஸ் இருக்கு, அதனால கோர்ட்டே வந்து உனக்கு மரண தண்டனை தான் கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. இவ அப்படியே வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து இவ அப்படியே ஃபீல் பண்ணுவா. அங்க இருக்கிறவங்க எல்லாருமே வந்து கிளாப் பண்ணுவாங்க, இவங்களுக்கு கொடுத்தது தான் நல்லதுன்னு சொல்லிட்டு. அப்பாடி இவ போயிட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அங்க இருந்தா வந்து ஒரு ப்ரொஃபஸர் வருவாங்க. எல்லாத்தோட பேப்பர் எங்கேம்பாங்க. அப்பதான் வந்து ஒரு பேப்பர் இருக்கும். இவர் எதுக்கு இப்போ வந்து பேப்பர் பார்க்கறாரு, வேற ஏதாவது நடக்குமா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. அப்ப வந்து ஹீரோயின் தான் வந்து கூப்பிடுவாங்க. அப்படியே பேப்பர் எடுத்துதான் வந்து ஹீரோயின் கிட்ட போவாங்க. கரெக்ட் நல்லா தான் பண்ணியிருக்கிற, இந்த நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. என்னடா இது போயிட்டு இருக்குது, வேற ஏதாவது பிரச்சனையா, இவளுமே வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டாளா அப்படிங்கிற மாதிரி தான் சுத்தி இருக்கிறவங்க வந்து பேசுவாங்க. அவங்க அப்பாவுமே வந்து நின்று வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாரு. உண்மையாவே ஜீனியஸ் தான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. என்ன சொல்றாங்க, ஆமா இவ்வளோ பெரிய கொஸ்டினுக்கு வந்து நீ இவ்வளோ போல்டா யாருமே ஆன்சர் பண்ண முடியாது, ஆனால் நீ பண்ணியிருக்கிற பாத்தியா, இதை நான் என் வயசுல நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. நீ தான் இனிமேல் இந்த கண்ட்ரிலேயே வந்து ஜீனியஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நாமளே ஏதோ ஒன்று நினச்சி இவங்களும் சீட் பண்ணிட்டாங்கன்னு நினச்சோம், கடைசியில் இவங்க ஜீனியஸ் ஆமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபுல் மார்க் நீ தான் வந்து வாங்கியிருக்க, அதனால நீ தான் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஸ்காலர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அங்கேருந்து இப்போ அதெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஒருத்தி வந்துருவா. இவளே ஒரு கொஸ்டின் வந்து பிளாங்கா விட்டுருக்கா, எப்படி இவளை வந்து ஸ்காலர்னு சொல்றீங்க, இவ ஏதோ ஏமாத்தி தான் வந்து இந்த பிளேஸ்க்கு வந்திருக்காரா, எப்படி ஒரு கொஸ்டின் விட்டவளை வந்து கேட்குறேன்பாங்க. அங்கே சுற்றி இருக்கிறவங்களும் ஆமா கரெக்ட் தானேம்பாங்க. இவ வந்து எக்ஸாமினர் காசு கொடுத்து தான் வந்து இப்போ ஜீனியஸ்னு ப்ரூவ் பண்ணுறான்னு சொல்லிட்டு தான் வந்து இவ மேலே வந்து இவ வந்து ஃபுல்லாக வந்து குறை சொல்லுவா. ஹீரோயின்மே வந்து சொல்ல வருவாங்க. ஆனாலுமே அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே இவ சொல்றது கரெக்ட் தானே அப்படின்பாங்க. நான்சென்ஸ் மாதிரி பேசாதே, அங்கே பார்த்தே இவ கோவப்படுறா, அதனால இவ வந்து காசு தான் கொடுத்துருக்கா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. அப்போ கமெண்ட்ஸ்ல வேற ஆளாளுக்கு வேற ஒரே கன்ஃபியூஷனாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. ஒழுங்கா எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணு அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா கேட்பாங்க. என் நம்பாத உங்ககிட்ட நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி வந்து ஹீரோயின் சொல்லிடுவாங்க. நல்லா கண்ண முடி தானே இருந்தீங்க, இனிமேலுமே நீங்க கண்ண முடியே இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. ப்ளீஸ் தயவு செஞ்சு ட்ரூத் என்னன்னு சொல்லிடுங்க சார் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. ஆக்சுவலி என்னன்னா ஒரு லாஸ்ட் கொஸ்டினுக்கு வந்து மல்டிபிள் ஆன்சர் கொடுத்தா அதில் ஒரு ஆன்சர் கூட கரெக்டே இல்லை, அதனாலதான் இவங்க கரெக்டாக வந்து எம்டியா விட்டாங்க. இந்த மாதிரி ஒரு இதே வந்து எனக்கு கூட கண்டுபிடிக்கிறதுக்கு லேட் ஆகும், இவ்வளோ பெரிய ஜீனியஸே வந்து இவங்க தான், அதனாலதான் இவங்க வந்து வின்னர் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து கிளாப் பண்ணுவாங்க. அப்பதான் இவகிட்ட வருவாங்க. நீ தான் வந்து எக்ஸாமினருக்கு காசு கொடுத்த, அதுக்கு நானே எவிடன்ஸ் யாருக்கும் தெரியாதுன்னு நினைச்சியா, என்கிட்ட இருக்கு, இப்ப தெரியுதா யார் ஏமாத்துறா யார் ஏமாத்தலைன்னு சொல்லிட்டு, அதனால இனிமேல் நம்ம ரெண்டு பேருமே மீட் பண்ணிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இவளையுமே வந்து அரெஸ்ட் பண்ணி வந்து கூட்டிட்டு போயிடுவாங்க. போ அவ கூட சேர்ந்து நீயுமே ஜெயிலுக்கு போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. அப்பதான் இனிமேல் வந்து எங்க ரிசர்ச் டீம்லயே வந்து நீயுமே வந்து ஜாயின் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. பரவாயில்ல, இவ டாப் ப்ரொஃபஸர் கிட்டேயே வந்து ஜாயின் பண்ணிட்டா, இவளுக்கு நம்ம பிரைட் ஃபியூச்சர் இருக்குதுன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு அப்படியே கிளாப் பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்க அப்பாவுமே வந்து இதை வச்சே வந்து நம்ம மெடிசன் இதை வந்து டெவலப் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு இவங்க அப்பா வேற ஒரு மாதிரி சந்தோஷப்பட்டுட்டு தான் வந்து ஹீரோயினை கூப்பிடுவாங்க. இங்க பாருங்க, இன்னையிலேருந்து உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற எல்லா ரிலேஷன்ஷிப்பையுமே வந்து கட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி வந்து ஹீரோயின் வந்து சொல்லிடுவாங்க. என்ன சொல்ற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க அப்பாவுமே வந்து ஒரு மாதிரி ஷாக் ஆயிடுவாங்க. நீ பேசுறதுல தப்பு, நான் உங்க அப்பா அப்படிங்கிற, நீங்க அப்பாலாம் இல்ல, எவ்வளோ நாளா எனக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு என்னை வந்து டார்க் ரூம்ல அடைச்சிங்க, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன், அப்பெல்லாம் நீங்க தான் என் அப்பான்னு தெரியவே இல்லையா, இதுக்கு மேல நான் எதுக்கு உங்களை கூட இருக்கணும் அப்படிம்பாங்க. அப்பாவை மன்னிச்சிருப்பாங்க. அதெல்லாம் மன்னிக்க மாட்டேன், 10 வருஷம் நான் பட்ட கஷ்டத்துக்கு எல்லாம் எப்பவுமே நான் மன்னிக்க மாட்டேன், நீங்க வேடிக்கை தானே பார்த்துட்டு இருந்தீங்க, இனிமேலும் நீங்க வேடிக்கை பார்த்துட்டே இருங்க, இனிமேல் உங்களுக்கும் எனக்கு ஒரு
சம்மந்தமும் இல்ல. இங்க பாருங்க இன்னைக்கு உலகம் ஃபுல்லா சொல்றேன். நான் வந்து இந்த சாங் ஃபேமிலிலேருந்து எல்லா ரிலேஷன்ஷிப்பையும் கட் பண்ணிடுறேன்பாங்க. ஆமா, பெத்த பொண்ண நம்பாம அடாப்ட் பண்ண பொண்ண நம்புனீங்களா இப்படிதான் தண்டனை குடுக்கணும் அப்படிங்கிற மாரி வந்து சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பேசுவாங்க. அப்பதான் வந்து அங்கருந்து ஒருத்தர் வந்து நீங்க டாக்ஸ் விஷயத்துல வந்து உங்கள வந்து அரெஸ்ட் பண்றோம்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவையுமே வந்து ஹீரோயின் கண்ணு முன்னாடியே வந்து அரெஸ்ட் பண்ணி வந்து கூட்டிட்டு போயிருவாங்க. ஹீரோயினுக்கு ஒரு மாரி வேற கஷ்டமா தான் இருக்கும். யாருமே இல்லாம இருக்கிறோம்னு சொல்லிட்டு. அப்பதான் புரொஃபசர் சொல்வாரு, "நீ எதுவும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காத. யார் இருந்தாலும், யார் இல்லைனாலும் நான் வாழ்க்கைய தானே தான் பார்த்துக்கணும். கண்டிப்பா உனக்கு ஒரு பிரைட் ஃபியூச்சர் இருக்கு தெரியுமா? உனக்கு நல்ல டேலண்ட் இருக்கு. பழச பத்தி பார்த்துட்டே இருக்காம, ஃபியூச்சர்ல என்ன நடக்கும்னு நோக்கி போ. அப்ப நீ கண்டிப்பா நல்லத பார்ப்ப." அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. ஆமா, ஆமா புரொஃபசர். நீங்க சொல்ற மாரி ஃபியூச்சர்ல வந்து நான் வந்து பயாலஜிக்கல் டீமவே வந்து நான் டெவலப் பண்ணுவேன் இந்த உலகத்துக்காகன்னு சொல்லி ஹீரோயினும் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. இதோட இந்த மூவி முடியுது. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.